குட் மார்னிங் பிள்ளைகள். நாங்கள் இப்பொழுது கெமிக்கல் சேஞ்சஸ் அதாவது இரசாயன மாற்றங்களை பற்றி நாங்கள் பைலிங்குவல் மூலம் கேட்க உள்ளோம். அப்போ பைலிங்குவல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பிள்ளைகள் இங்கு இருமொழி கற்கைகள். அதாவது நீங்கள் ஆங்கிலத்திலையும் தமிழிலும் ஒரே நேரத்தில் ஒரு பாடத்தை நீங்கள் கற்பது தான் பிள்ளைகள் பைலிங்குவல் கற்கை என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த வழியில் நாங்கள் பார்க்கும்போது உண்மைக்குமே நாங்கள் குறிப்பிடுகிற அந்த இங்கிலீஷ் மீடியம் என்று குறிப்பிடப்படுகிறது பிள்ளைகள். நீங்கள் ஆங்கிலத்தில் கற்கும் பொழுது அதனுடைய கருத்துகளையும் நீங்கள் ஒருங்கே தமிழில் அறிந்து கற்பது தான் பிள்ளைகள் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். எனவே அதை நோக்காக கொண்டு இந்த பைலிங்குவல் கற்கை நெறி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. Now we are going to studying chemical changes. அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் கெமிக்கல் சேஞ்சஸ் என்பது இரசாயன மாற்றம். அப்போ இரசாயன மாற்றம் என்றால் என்ன? யாதேனும் ஒரு சடப்பொருளின் கூறுகள் மாற்றப்பட்டு புதிய பதார்த்தங்கள் உருவாகும் மாற்றம்தான் பிள்ளைகள் இரசாயன மாற்றம் என்று குறிப்பிடுகிறோம். உதாரணமாக நீங்க பார்த்தீங்களா பிள்ளைகள், கடதாசியை நீங்கள் சிறு சிறு துண்டுகளாக்கினால் அது கடதாசியாகவே காணப்படுகிறது. எனவே கடதாசியை சிறு துண்டுகள் ஆக்கினாலும் அதில் அடங்கியுள்ள கூறுகளில பிள்ளைகள் மாற்றம் ஏற்படாது. அப்ப அதை நீங்கள் கவனிக்க வேணும். அதாவது பிள்ளைகள், though the paper is torn into pieces, நீங்கள் ஒரு பேப்பரை சிறு சிறு துண்டுகள் ஆக்கினாலும் it is still a paper, இது ஒரு கடதாசியாகத்தான் பிள்ளைகள் காணப்படும். so when tearing a paper, tearing என்றது பிள்ளைகள் கிழிக்கிறது. அப்ப when tearing a paper, நீங்கள் ஒரு பேப்பரை கிழிக்கும் போது, ஒரு கடதாசியை கிழிக்கும் போது its composition is not subjected to any change. composition என்றது பிள்ளைகள் அதனுடைய கூறுகள் is not subjected to any change, எந்த விதமான ஒரு புதிய பதார்த்தமாக மாற மாட்டாது. அப்ப நாங்கள் கடதாசியை கிழிக்கும் போது பிள்ளைகள் கடதாசி கடதாசியாகவே காணப்படுமே தவிர அந்த சிறு சிறு துண்டாக்கிய கடதாசி ஒரு கடதாசி அல்லாத ஒரு பதார்த்தம் இல்லை. அங்க ஒரு புதிய பதார்த்தம் உருவாகவில்லை. கடதாசி கடதாசியாகத்தான் பிள்ளைகள் இருக்கிறது. அதனால தான் பிள்ளைகள் டியரிங் பேப்பர்ஸை நாங்கள் பிசிக்கல் சேஞ்சஸ் என்று படிச்சிருக்கிறோம். நாங்கள் இங்க பார்க்க போறது பிள்ளைகள் burn another piece of paper, அதாவது இன்னொரு கடதாசியை நீங்கள் எரிக்க போறீங்க. அப்ப பாத்தீங்களா பிள்ளைகள், கடதாசியை எரிக்கும் போது உங்களுக்கு சாம்பல் புகை போன்றன தோன்றுகின்றன. ஓகே, அப்ப கவனிங்க பிள்ளைகள், when the paper is burnt, burnt என்றது பிள்ளைகள் எரிக்கிறது. when the paper is burnt, நீங்க கடதாசியை எரிக்கும் போது as and smoke are formed, அதாவது கவனிங்க பிள்ளைகள், as என்றது சாம்பல் and smoke, smoke என்றது பிள்ளைகள் இங்க புகை are formed, உருவாக்கப்படுகிறது. formed என்றது பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறது. so when the paper is burnt, as and smokes are formed. there the composition of the paper change and new substance are formed. அப்ப கவனிங்க பிள்ளைகள், நீங்கள் கடதாசிகளை எரிக்கும் போது அந்த கடதாசிகளின் கூறுகள் மாற்றப்பட்டு இங்கே புதிய பதார்த்தங்கள், அதாவது நியூ சப்ஸ்டன்ஸ், சப்ஸ்டன்ஸ் என்றது பிள்ளைகள் பதார்த்தங்கள், புதிய பதார்த்தங்கள் ஃபார்ம்ட் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. such changes are known as chemical changes. அப்ப இவ்வாறாக பிள்ளைகள் புதிய பதார்த்தங்கள் உருவாகிய மாற்றங்களை தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்று கூறுகிறோம், இரசாயன மாற்றங்கள் என்று குறிப்பிடுகிறோம். அப்ப நாங்கள் இனி பார்த்தோம்டா, இங்க பாருங்க இந்த ஸ்லைடில், chemical changes are changes matter undergoes when it becomes new or different matter. இங்க கவனிங்க பிள்ளைகள், undergoes என்றது உட்படுகிறது. அப்ப chemical changes இரசாயன மாற்றங்கள்
changes matter undergoes, அதாவது matter என்றது இவர்களுடைய சடப்பொருள்கள் வந்து undergoes மாற்றத்துக்கு உட்படுகிறது. And when it becomes new or different matter, அதாவது பிள்ளைகள் ஒரு புதிய அல்லது டிஃபரண்ட் matter வேறுபட்ட பதார்த்தங்களை உருவாக்குறது தான் கெமிக்கல் சேஞ்சஸ் என்று இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கவனியுங்கோ, கெமிக்கல் சேஞ்சஸ் cannot be undone, அதாவது இரசாயன மாற்றங்களை வந்து பிள்ளைகள் நாங்கள் மீள பெற முடியாது. ஏன், அங்க ஒரு புதிய பதார்த்தம் ஒன்று உருவாகி விட்டது. ஓகே, அதாவது பிள்ளைகள் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் சேஞ்சஸ் matter undergoes when it becomes new matter. ஓகே, burning என்றது பிள்ளைகள் எரிக்கிறது, ரஸ்டிங் என்றது பிள்ளைகள் துருப்பிடிக்கிறது, அண்ட் குக்கிங் என்றா என்ன, சமைக்கிறது, அது பொரிக்கிறதாக இருக்கலாம், அவிக்கிறதாக இருக்கலாம். காமன் எக்ஸாம்பிள், காமன் என்றது பிள்ளைகள் இங்க பொதுவான எக்ஸாம்பிள் உதாரணங்கள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகே, ரைட். இங்க பாத்தீங்களா பிள்ளைகள் கெமிக்கல் சேஞ்சஸுக்கான சில உதாரணங்கள் காட்டப்பட்டிருக்குது. முதலாவது மிக்சிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். கெமிக்கல்ஸ் என்றது இரசாயனங்கள், அதாவது இரசாயன பதார்த்தங்களை நாங்கள் கலக்கும் போது அங்க புதிய பதார்த்தங்கள் உருவாகும். ஓகே, new substance are forming here, so it is a chemical change. The second one is cooking என்றா என்ன, சமைக்கிறது. The third one is burning of woods என்றது மரங்களை, burning என்றது பிள்ளைகள் எரிக்கிறது. அப்ப இங்க மரங்களை எரிக்கும் போது இங்க as and smoke formed, என்ன, அதாவது சாம்பலும் smoke என்றது புகையும் இங்கு உருவாக்கப்படுகிறது. So here new substance are formed. So changes in which the combustion of matter forming new substance are known as chemical changes. Okay, spoiling of food, it is a chemical change also. Now we are going to study about the chemical change in another slide. It is a change in matter that forms a new substance with different properties. டிஃபரண்ட் என்றது பிள்ளைகள் வேறுபட்ட, ப்ராப்பர்ட்டிஸ் என்றது இயல்புகள். ஓகே, அப்போ இரசாயன மாற்றம் என்றது பிள்ளைகள் முற்றிலும் வேறுபட்ட புதிய பதார்த்தங்கள் வந்து நியூ சப்ஸ்டன்ஸாக ஃபார்ம்ட் ஹியர், இங்கே உருவாக்கப்படுகிறது. ஓகே, கெமிக்கல் சேஞ்சஸ் கான் பி ரிவர்ஸ்ட் என்ற பிள்ளைகள் மீள பெறலாம். ஆனால் இங்கே cannot என்ற சொல்லு வந்துட்டுது. ஓகே, அப்போ மீளப்பெற முடியாது. அப்போ இங்கே கவனிச்சு கொள்ளுங்க, கெமிக்கல் சேஞ்சஸ் can't be reversed, என்ன செய்ய முடியாது, மீளப்பெற முடியாது, can't be reversed. ஓகே, you know it is a chemical change when it can't go back. நாங்கள் திரும்ப மீள பழைய நிலையை அடைய முடியாது. அதாவது பிள்ளைகள் நாங்கள் இப்போ கடதாசியை எரிச்சிட்டோம்டா அந்த சாம்பலையும் புகையையும் நீங்கள் மீண்டும் கடதாசியாக மாற்ற முடியாது. பிகாஸ் தே ஆர் நியூ சப்ஸ்டன்ஸ். ஓகே, தே காண்ட் கோ பேக், அவற்றை நாங்கள் மீளப்பெற முடியாது. நவ் சயின்ஸ் ஆஃப் எ கெமிக்கல் சேஞ்ச். ஹியர் கேஸ் ஃபார்ம்ஸ். இன் எ கெமிக்கல் சேஞ்ச் கேஸ் ஆர் ஃபார்ம்ஸ், அதாவது ஒரு இரசாயன மாற்றத்தில் பிள்ளைகள் வாயுக்கள் வந்து ஃபார்ம்ஸ் உருவாகும். ஓகே, கேஸா ரிலீஸ், வாயுக்கள் வெளியேற்றப்படும். ஹீட் இஸ் கிவன் ஆஃப் ஓ அப்சார்ப்ட் என்றது பிள்ளைகள் உறிஞ்சுகிறது. அப்போ வெப்பம் வந்து கிவன் ஆஃப் வெளியேற்றப்படும், ஓ அப்சார்ப்ட் அதாவது உறிஞ்சப்படும். எ சாலிட் ஃபார்ம், சாலிட் என்றது பிள்ளைகள் திண்மங்கள், அதாவது பெரிசிபிடேட் வீழ்படிவுகள் உருவாகும். ஓ டிஸ்அப்பியர்ஸ், அங்கே நீங்கள் இட்ட அந்த திண்ம பதார்த்தம் என்ன செய்யும், மறையும். டிஸ்அப்பியர்ஸ் என்றது பிள்ளைகள் மறையும். ஓகே, லைட் இஸ் ப்ரொடியூஸ், லைட் என்றது ஒளி, உங்களுக்கு தெரியும் என்ன, லைட் இஸ் ப்ரொடியூஸ், இது வந்து ஒளி பிள்ளைகள். பட் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் ஆல்சோ, இங்கே ஒளியும் வந்து பிள்ளைகள் உருவாக்கப்படும். தே ஆர் சயின்ஸ் ஆஃப் எ கெமிக்கல் சேஞ்ச். ஓகே, now we are going to study the difference of the changes in matter. In physical change, matter change form but not chemical identity. கவனிங்க, இன்னும் physical change ஒரு பௌதிக மாற்றத்தில் பிள்ளைகள்
மேட்டர் சேஞ்சஸ் ஃபார்ம், அவற்றினுடைய வடிவங்கள் மாறுமே தவிர கெமிக்கல் ஐடென்டிட்டி, அதாவது ஐடென்டிட்டி என்று இங்கே குறிப்பிடப்பட்டது பிள்ளைகள் அடையாளம், அந்த இரசாயன இயல்புகள். ஓகே, அப்போ பௌதிக மாற்றத்தில் வந்த பிள்ளைகள் ஒரு பதார்த்தத்தின் இரசாயன இயல்புகள் பிள்ளைகள் மாறாது. அப்போ யாதேனும் ஒரு சடப்பொருளின் அமைப்பிலும் இயல்பிலையும் மாற்றம் ஏற்படாது. அவற்றின் நிலையில் ஏற்படுகிற மாற்றங்களை தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்று சொல்லுகிறோம், பௌதிக மாற்றம் என்று குறிப்பிடுகிறோம். இங்கே கொஞ்சம் உதாரணங்கள் தரப்பட்டுள்ளது. சம் எக்ஸாம்பிள் ஆகிய ஃபர்ஸ்ட் இஸ் மெல்டிங் ஐஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெல்டிங் ஐஸ்? வாட் இஸ் த தமிழ் மீனிங் ஆஃப் த மெல்டிங் ஐஸ்? மெல்டிங் இஸ் அந்த தமிழ் மீனிங் வந்து பிள்ளைகள் உருகுறது. ஓகே, சாப்பிங் போர்ட், சாப்பிங் என்றது வெட்டுறது, என்ன பிள்ளைகள்? சாப்பிங் என்றது வெட்டுறது, மரத்தை வந்து வெட்டுறோம், கொத்துறோம். ஓகே, அடுத்தது பாருங்க, ஸ்லைசிங் பிரெட், பானை துண்டு துண்டாக்குறீங்க. இங்கே எல்லாம் பார்த்தீங்களா பிள்ளைகள், ஒரு பதார்த்தம் சிலவில் பல பதார்த்தங்களாக மாறி இருக்கிறது, அல்லாட்டி அவற்றின் வடிவம் மாறி இருக்கிறது, தவிர அவற்றின் நிலையில மாற்றம் ஏற்படவில்லை. மரம் மரமாக இருக்கிறது. ஓகே, பான் வந்து பானாக இருக்கிறது. ஸோ these are physical changes. The other one is chemical change. In a chemical change, a chemical reaction, reaction என்றது பிள்ளைகள் தாக்கம். ஓகே, chemical reaction, அப்போ இரசாயன தாக்கம். occurs, occurs என்றா என்ன? நடக்கிறது அல்லது நிகழ்கிறது. and new products, products என்றது பிள்ளைகள் உற்பத்திகள், விளைவுகள். occur என்றது நடைபெறுகிறது, உருவாகிறது. ஓகே, in a chemical changes, a chemical reaction occurs and new products occur. அப்போ ஒரு இரசாயன தாக்கத்தில் பிள்ளைகள், ஒரு இரசாயன மாற்றத்தில் இரசாயன தாக்கங்கள் நடைபெற்றவாறு புதிய பதார்த்தங்கள் உருவாகிறது. ஓகே, now here are some example for chemical changes. First is burning wood. burning wood, burning என்றது எரிக்கிறது, தகனிக்கிறது. அப்போ burning wood. second is rotting banana. rotting என்றது பிள்ளைகள் banana வந்து அழுகல் அடைகிறது அல்லது பழுதாகிறது. ஓகே, அடுத்தது பாருங்க, fireworks, அதாவது வெடி வந்து வெடிக்கிறது. ஓகே, these are chemical changes because chemical here changes in which the composition of matter forming new substance. Okay, the other is a practical about a chemical change. You need some things, a magnesium ribbon, a candle or a spirit lamp are the needing things of this practical. Okay, அதாவது magnesium நாடா, ஒரு என்ன பன்சன் பேர்ன், அதாவது வந்து என்ன ஒரு பன்சன் அடுப்பு, சுடர் அடுப்பு என்பன நீங்கள் உங்களுக்கு தேவையான சில பதார்த்தங்கள். இல்லாட்டி நீங்கள் இந்த பன்சன் பேர்னருக்கு பதிலாக பிள்ளைகள் ஸ்பிரிட் லேம்பையும் பயன்படுத்தலாம். ஸ்பிரிட் லேம்ப் என்று குறிப்பிடப்படுகிறது பிள்ளைகள் மதுசார விளக்கு. ஓகே, டேக் அ மெக்னீசியம் ரிபன் அண்ட் கிளீன் இட் வெல். நாங்கள் முதல் என்ன செய்யணும் பிள்ளைகள், ஒரு மெக்னீசியம் நாடாவை எடுத்து அதை நாங்கள் நன்கு உரோஞ்ச வேணும். ஏனென்றா பிள்ளைகள் மெக்னீசியம் நாடா வழியில் உள்ள ஆக்சிஜனோட சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடு ஒரு நிறை நிறமான ஒரு பதார்த்தத்தை அதன் மேல் உருவாக்கி இருக்கும். அப்போ அந்த நிறை நிறமான மெக்னீசியம் ஆக்சைட்டை நாங்கள் அகற்றினாத்தான் பிள்ளைகள் இந்த மெக்னீசியம் நாடா தகனிக்கும். அப்போ நாங்கள் இதை என்ன செய்யணும்னா ஒரு வால் பிளேட்டால் அல்லாட்டி மணற்கடதாசியால் சாண்ட் பேப்பரால் இந்த மெக்னீசியம் நாடாவை நாங்கள் நன்கு பளபளப்பாக வரும் வரை உரோஞ்ச வேணும். ஓகே, ஸோ take a magnesium ribbon and clean it well. Burn it by holding to the flame.
அப்போ ஃப்ளேம் என்றது பிள்ளைகள் அந்த சுவாலைக்கு மேலாக வச்சு நாங்கள் இந்த மெக்னீசியம் நாடாவை எரிக்க வேணும். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய அவதானங்களை ஒப்சர்வேஷன்களை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் பிள்ளைகள் ப்ராக்டிக்கல் நடந்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் எங்களுடைய அவதானங்களை எங்களுடைய ப்ராக்டிக்கல் கோப்பியில் பதிவு செய்யணும். ஓகே, நாங்கள் இப்போ ப்ராக்டிக்கல் எழுதுறதுண்டா பிள்ளைகள் முதல் உங்களுக்கு ஆசிரியர் என்னென்ன திங்ஸுகளை தான் வச்சிருக்கிறேன் என்றதை காட்டுவார். அப்பொழுதே நீங்கள் என்ன செய்யணும், அந்த ப்ராக்டிக்கலின் நோக்கம் எழுத வேணும். ரெண்டாவதாக நீங்கள் அந்த ப்ராக்டிக்கலின் நீடிங் திங்ஸ் எழுதணும். பிறகு அவர் அந்த ப்ராக்டிக்கலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அல்லது நீங்கள் அந்த ப்ராக்டிக்கலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த மெத்தட்ஸை ஸ்டெப்ஸை நீங்கள் எழுதி கொண்டு வர வேணும். பிறகு அவதானம் பிறகுல நீங்கள் அப்சர்வேஷன் எழுதுவீங்க. கடைசியாக நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கல் காப்பியில் கன்க்ளூஷனை எழுதுவீங்க, முடிவை எழுதுவீங்க. ஓகே, பிஃபோர் burning அதாவது எரிப்பதற்கு முன் the magnesium ribbon had a metallic luster. அதாவது இந்த மெக்னீசியம் நாடா பிள்ளைகள் நல்ல பளபளப்பான உலோக இயல்பாக காணப்பட வேண்டும். அதாவது நாங்கள் நன்கு உரோஞ்சி பளபளப்பான மெக்னீசியம் நாடாவை உருவாக்க வேண்டும். When held to the flame, it burned into a bright flame, leaving a white powder. அப்போ நாங்கள் இதை எரிக்கும் போது பிள்ளைகள் பிரைட் ஃப்ளேம் லீவிங் அதாவது கண்ணை பறிக்குகின்ற வெண்ணிறமான பிரகாசமான சுவாலியை வெளிவிட்டவாறு கடைசியில் பிள்ளைகள் ஒயிட் பவுடர் அதாவது ஒரு வெண்ணிறமான தூள் இங்கு உருவாகும். அந்த தூள் தான் பிள்ளைகள் இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த குரூசிபிளில் அதாவது புடக்குகையில் காட்டப்பட்டுள்ள இல்லாட்டி கடிகார கண்ணாடி உங்களோட பாடசாலையில் கடிகார கண்ணாடி வச்சிருப்பினோம் க்ளாக் கிளாஸ் அதில் காணப்படுகின்ற அந்த வெண்ணிற பவுடர் தான் பிள்ளைகள் மெக்னீசியம் ஆக்சைடு. Here the composition of magnesium has changed. அப்போ இங்கே பார்த்தீங்களா பிள்ளைகள் மெக்னீசியம் நாடா மெக்னீசியம் ஆக்சைடாக மாற்றமடைந்து விட்டது. அதனுடைய கூறுகள் மாற்றமடைந்து விட்டது. And a new substance has formed. New substance புதிய பதார்த்தம் உருவாகி உள்ளது. Therefore burning of the magnesium ribbon is a chemical சேஞ்ச். அப்போ நாங்கள் இதிலிருந்து சொல்கிறோம் பிள்ளைகள் மெக்னீசிய நாடாண்ட தகனம் வந்து பிள்ளைகள் ஒரு இரசாயன தாக்கம் என்று குறி. ஓகே, இங்கே பார்த்தீங்களா பிள்ளைகள் மெக்னீசியம் நாடாவின் தாக்கம் வந்து காட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே படித்தது தான். ஸோ ரீகால் த பர்னிங் ஆஃப் மெக்னீசியம் அகெயின். நாங்கள் மீண்டும் இந்த மெக்னீசிய நாடாவின் தகனத்தை பற்றி பார்ப்போம் பிள்ளைகள். மெக்னீசியம் இஸ் அ மெட்டல். மெக்னீசியம் வந்து ஒரு உலோகம். மெட்டல் என்றது பிள்ளைகள் உலோகம் வித் சில்வரி லஸ்டர். சில்வரி என்ற மினுமினுப்பான ஒரு லஸ்டர் இயல்புள்ள ஒரு பளபளப்பான ஒரு உலோகம். ஓகே, அப்பான் ஹீட்டிங் it combines with oxygen in the air. நாங்கள் அப்போ இதை ஹீட் பண்ணும்போது வெப்பமாக்கும் போது வளியில் உள்ள ஆக்சிஜனோட சேர்ந்து இது என்ன செய்கிறது பிள்ளைகள் தகனிக்கிறது. ஓகே, and forms a white powder. என்ன செய்யுது வெண்ணிறமான ஒரு பவுடரை உருவாக்குறது. ஓகே, that powder is known as என்னென்று சொல்லப்படும் magnesium oxide. The substance that gets subjected to change during a chemical reaction are called reactants. அப்போ இங்கே கவனிச்சிங்களா பிள்ளைகள் இங்கே இந்த தாக்கத்தில் ரியாக்டன்ஸ் என்று சொல்லப்பட்டது பிள்ளைகள் தாக்கிகள், ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லப்பட்டது பிள்ளைகள் விளைவுகள். தாக்கி வேற தாக்கம் வேற. தாக்கி என்றது ரியாக்டன்ஸ், தாக்கம் என்றது ரியாக்ஷன். ஓகே, அப்போ ரியாக்டன்ஸ் வந்து here the reactants of the above reaction are magnesium and oxygen. அப்போ இந்த மெக்னீசியம் தகனிக்கின்ற தாக்கத்தின் தாக்கிகள் பிள்ளைகள் மெக்னீசியமும் ஆக்சிஜனும் என்றது உங்களுக்கு தெரிய வேண்டும். The new substance formed அதாவது புதிய பதார்த்தங்கள் உருவாகிறது by a chemical reaction ஒரு இரசாயன தாக்கத்தினால are referred குறிப்பிடப்படுகிறது to as products. என்னென்று குறிப்பிடப்படுகிறது பிள்ளைகள் விளைவுகள் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ ஒரு இரசாயன தாக்கத்தில்
தாக்கிகள் இந்த தாக்கம் நடைபெறுவதனால வருகின்ற அந்த விளைபொருளை தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்று சொல்கிறோம், விளைவுகள் என்று குறிப்பிடுகிறோம். ஓகே, the product of this reaction is magnesium oxide. அப்ப இந்த தாக்கத்தில் பிள்ளைகள் வருகின்ற அந்த விளைவு என்னவாம், magnesium oxide. That is the product. Okay, the reaction can be shown in the form of a word equation is follows. அப்ப இங்கு காட்டப்பட்டது பிள்ளைகள் ஒரு சொற் சமன்பாடு இல்லை. என்ன சமன்பாடு காட்டப்படுகிறது என்றால் சொற் சமன்பாடு என்று சொல்லப்பட்டது பிள்ளைகள் சொற்கள்ல இருக்கணும். அதாவது மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் அரோ மெக்னீசியம் ஆக்சைடு என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தால் that is a word equation. Okay, அப்ப மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் மெக்னீசியம் ஆக்சைடு என்று குறிப்பிடப்படுகிற சொற்களில் எழுதப்பட்ட சமன்பாட்டை நாங்கள் பிள்ளைகள் வேர்ட் ஈக்குவேஷன் என்று சொல்லுவோம். அதாவது சொற் சமன்பாடு என்று சொல்லுவோம். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது பிள்ளைகள் இட் இஸ் எ கெமிக்கல் ஈக்குவேஷன். அதாவது இரசாயன தாக்கத்துக்குரிய சமன்பாடு தான் பிள்ளைகள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. Hence, in a chemical reaction, reactants turn into products. அப்போ ஒரு இரசாயன தாக்கத்தில் பிள்ளைகள் தாக்கிகள் என்னவாக மாறப்போகுது சொல்லுங்க பாப்போம். தாக்கிகள் விளைவுகளாக மாறப்போகிறது. ஓகே, நாங்கள் பிள்ளைகள் இப்ப தரப்பட்ட தாக்கங்கள் இரசாயன தாக்கங்களா அல்லது பௌதிக தாக்கங்களா என நாங்கள் இப்ப பார்ப்போம். ஓகே, லதுசனா, can you understand the following statement of physical or chemical reaction? First, melting of solid bags. Physical sense. Okay, melting of solid bags அதாவது மெழுகின்ற மெழுகு உருகுறது is a physical change. Second is melting of ice. Physical change. Melting of ice அதாவது என்ன, ஐஸ் உருகுறது என்ன. burning of firewood. Chemical change. burning என்றா என்ன, எரிகிறது என்ன. burning firewood என்ன, விறகு எரிகிறது chemical change. அடுத்தது பிள்ளைகள் fourth vaporization of water. vaporization என்றது பிள்ளைகள் ஆவியாகிறது, நீரின் ஆவியாக்கம். Physical change. Physical change. Okay, breaking granite into pieces. Physical change. granite என்றது என்ன, கருங்கற்கள் என்ன. அப்ப breaking granite into pieces, கருங்கல் சிறு சிறு துண்டுகளாக உடைவது பிள்ளைகள் physical change. The other one is lighting a cracker. Chemical change. lighting a cracker என்றா என்ன, பட்டாசு கொளுத்துறது. rusting of iron. Chemical change. burning chamber. Chemical change. chamber என்றது பிள்ளைகள் கற்பூரம். அப்ப கற்பூரம் எரிகிறது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஆனா கற்பூரம் பதங்கமாகிறது பிள்ளைகள், அது ஒரு physical change. ஓகே, அடுத்தது chopping board. Physical change. chopping என்றது மரங்களை வெட்டுறது என்ன. chopping board மரத்தை வெட்டுறது, it is a physical change. dissolving salt in water. Physical change. உப்பு நீர்ல கரைகிறது என்ன. cooking egg white. Chemical change. Okay, it is a chemical change because here a new substance is formed. The other one is juice box in the freezer. அதாவது பிள்ளைகள் ஒரு ஜூஸ் உள்ள ஒரு பெட்டியை நாங்கள் எங்களுடைய ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும்போது அது என்னவாக மாறும். Physical change. Physical changes. Okay, gasoline is ignited. Chemical change. gasoline என்று சொல்லப்பட்டது பிள்ளைகள் இங்கே இது பெட்ரோல். ignited என்றது பெட்ரோலை நாங்கள் பற்ற வைக்கிறது. அப்ப பெட்ரோலை பற்ற வைக்கும்போது here new substance are formed, புதிய பதார்த்தங்கள் உருவாகும் என்ன. ஓகே, it is a chemical change. jewelry tarnishes.
chemical sense, ஜுவல்லரி என்றது நகைகள் வந்து ஆபரணங்கள், ரனிசஸ் என்றது மங்கள் அடைகிறது. இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். நாங்கள் இப்பொழுது இன்னும் சில உதாரணங்களுக்கு பார்ப்போம் பிள்ளைகள். இன்னும் சில உதாரணங்களை பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஐடென்டிஃபை ஃபிட் ஆஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் a physical or chemical change. பின்வருவனவற்றை இவை வந்து இரசாயன தாக்கமோ அல்லது பௌதிக தாக்கங்களோ என ஐடென்டிஃபை, அதாவது இனங்காண சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலாவது பார்த்தீங்களா பிள்ளைகள், கிரம்பிள்டு பேப்பர். கிரம்பிள்டு என்றது பிள்ளைகள் நொறுங்குறது. கிரம்பிள்டு என்றது நொறுங்குறது. பேப்பரை வந்து நாங்கள் கைகளுக்குள்ள வச்சு நொறுங்க செய்கிறது. ஓகே, இட் இஸ் அ ஃபிசிக்கல் சேஞ்ச். செகண்ட் ஒன் இஸ் பேர்னிங் பூட். பேர்னிங் பூட் என்றது பிள்ளைகள் ஒரு மரத்தை வந்து, அதாவது மரத்தை எரிக்கிறது. இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். ஓகே. ரஸ்டட் நெயில்ஸ், அதாவது ஆணிகள் வந்து துருப்பிடிக்கிறது. குக்கிங் எக், முட்டை வந்து அவியறதெல்லாம் கெமிக்கல் சேஞ்சஸ். அடுத்தது கவனிங்க, கிரஸ்ட் கேன். கிரஸ்ட் என்று சொல்லப்பட்டது பிள்ளைகள் இங்கே நசுக்கிறது, கையால் நசுக்கிறது. ஒரு கேனை வந்து என்ன, ஒரு டின்னை வந்து நீங்கள் இப்போ கொக்கோ கோலா டின்னொண்டை எடுத்து கையால் நசுக்கிறத சொல்கிறது கிரஸ்ட் என்று. அப்போ கிரஸ்ட் கேன். பெண்டிங் மெடல், அதாவது பெண்டிங் என்று சொல்லப்பட்டது பிள்ளைகள் இங்கே மடிக்கிறது. ஓகே. அடுத்தது பாருங்க, பெண்டிங் மெடல் வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஓகே. மெல்டிங் ஐஸ், ஐஸ் வந்து உருகுறது வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ப்ளீச்சிங் கிளாத்ஸ், அதாவது வந்து உடுப்புகளை வந்து நாங்கள் ப்ளீச் பண்ணுறது, அதாவது வந்து வெளிட்டுறது. ஒரு உடுப்பில் ஒரு கரை இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு ப்ளீச்சிங் லிக்யூடை போட்டு வெளிட்டுறது வந்து இங்கே ஒரு இரசாயன தாக்கம் வந்து நடக்குது பிள்ளைகள். அப்போ இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். ஓகே, now we are going to study the chemical changes practical, and after that do the exercise in chemical changes. Here, take about 1 gram of lead nitrate to a boiling tube. இங்கே வந்து பிள்ளைகள் ஒரு பாயிலிங் டியூப்புக்குள்ள, அதாவது கொதி குழாய்க்குள்ள, ஏன் கொதி குழாய் எடுக்கிறதுண்டா இங்கே நாங்கள் வெப்பமேற்றுறோம். டெஸ்ட் டியூப்பை பரிசோதனை குழாய் எடுத்து அது வெடித்து விடும் வெப்பத்தினால. ஸோ நாங்கள் இங்கே டேக் அ பாயிலிங் டியூப். அப்போ டேக் அபவுட் 1 gram of lead nitrate to a boiling tube. ஒரு கொதி குழாய்க்குள்ள நாங்கள் 1 கிராம் ஈய நைட்ரேட் எடுக்கிறோம். அண்ட் ஹீட்டட் ஆஸ் ஆன் இந்த ஃபிகர், படத்தில் காட்டப்பட்டுள்ள வார பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்டா வெப்பமேற்றுறோம். அப்போ இங்கே பாருங்க, ஈக்குவேஷன் தரப்பட்டுள்ளது. இங்கே ஈய நைட்ரேட்ன்றது பிள்ளைகள் லெட் நைட்ரேட். இட் இஸ் அ ஒயிட் கலர் சாலிட், அதாவது ஒரு பவுடர். ஓகே. இதை நாங்கள் வெப்பமேற்றும் போது பிள்ளைகள் இங்கே லெட் ஆக்சைடு வருகிறது. இட் இஸ் அ ரெட் கலர் பவுடர். அடுத்தது வந்து கவனிங்க பிள்ளைகள், நைதரசன் ஈரோக்சைட்டு. இதை வாசிக்கிறது தமிழில் நைதரசன் ஈரோக்சைட்டு, அதாவது நைட்ரஜன் டை ஆக்சைடு. இட் இஸ் அ brown color gas. Okay, the other gas is oxygen. It is a colorless. So the first question, what is the color of the lead nitrate? white, Okay, when white lead nitrate is heated, a brown colored gas is evolved or leaving here. Then a red color powder in the boiling tube you can see. Okay. The second question is, what is the observation of the student from the practical? கவனிங்க பிள்ளைகள், இந்த practicalல பிள்ளையினுடைய அவதானங்கள் என்ன உங்களை குறிப்பிடப்பட்டுள்ளது. So when heated, a brown colored gas is evolved, leaving a red colored powder in the boiling tube. Okay, the observation are, first is brown color gas is released, second is
a red colored powder is leaving in the boiling tube. These are the observation of this practical. Okay, now we are going to do the other practical. Here, add water and copper sulfate crystal to the boiling tube or petri dish and prepare a light blue solution. இங்கே பாருங்க பிள்ளைகள், காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் என்றது பிள்ளைகள் செப்பு சல்ஃபேட் பளிங்குகள். இதை வந்து நாங்கள் ஒரு பாயிலிங் டியூப்புக்கு ஒரு கொதிகுழாய்க்கில் அல்லது பெட்டி டிஷ், இங்கே பெட்டி டிஷ்ஷுக்குள்ள போட்டு நீரிட்டு ஒரு கரைக்கப்பட்டு ஒரு மெல்லிய நீல நிறமான சொல்யூஷன் வந்து இங்கே பெறப்பட்டுள்ளது பிள்ளைகள், ஒரு கரைசல் பெறப்பட்டுள்ளது. ஓகே, அதுக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, புட் அ க்ளீன் அயர்ன் நெயில் இன்டு இட், அதுக்குள்ள நன்றாக துப்புரவு செய்யப்பட்ட இரும்பு ஆணியை இட்டு நாங்கள் அவதானிக்க போகிறோம். இங்கே என்ன நடக்க போகிறதுன்றதை கவனியுங்க. இந்த செப்பு சல்ஃபேட் சொல்யூஷன் இஸ் எ ப்ளூ கலர் சொல்யூஷன் பிகாஸ் இங்கே காணப்படுகிற இந்த Cu2+ அயன்கள் தான் பிள்ளைகள், அதாவது செப்பு அயன்கள் தான் இந்த கரைசலுக்கு நீல நிறத்தை கொடுக்கிறது. நீங்கள் இனி 10ஆம் ஆண்டில் படிப்பீங்கள் என்னென்றால், அதாவது ஒரு கரைசலுக்குள்ள தாக்க வீத தொடரில் மேலே உள்ள ஒரு உலோகத்தை இட்டமென்றால் அந்த உலோகம் என்ன செய்யும் என்றால், அந்த கரைசலில் இருந்து அங்கு காணப்படுகிற அந்த உலோக அயனை இடம்பெயர்க்கும். அதாவது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்றதை நீங்கள் 10ஆம் ஆண்டில் பிறகு மேலதிகமாக படிப்பீங்கள். அந்த அடிப்படையில் தான் பிள்ளைகள், அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் இங்கே இரும்பு ஆணிய செப்பு சல்ஃபேட் கரைசலுக்குள்ள இடும்போது பிள்ளைகள், இந்த செப்பு சல்ஃபேட் கரைசலில் உள்ள அந்த Cu2+ அயன்கள் வந்து இடம்பெயர்க்கப்படுகின்றன, அந்த ஆணியில் போய் செப்புவாக படுகிறது பிள்ளைகள். அதனால தான் இந்த பரிசோதனையில் உங்களுக்கு பாருங்க, 2வது பரிசோதனையில் உங்களுக்கு அவதானம் கிடைக்கிறது, ஆணியில் வந்து செங்கபில நிறமான ஒரு படிவு டிபாசிட் பண்ணப்படுது, அதாவது செப்பு படியுது பிள்ளைகள். அதே நேரம் அந்த கரைசல் இந்த நிறம் வந்து பாருங்க மங்கி இருக்கிறது, ஃபேடிங் ஆகி இருக்கிறது. அப்போ இதுக்கு என்ன காரணம்டா பிள்ளைகள், அந்த கரைசலில் உள்ள ஏதோ ஒரு பதார்த்தம் தான் அந்த ஆணியில் போய் படிந்திருக்கிறது என்றது உங்களுக்கு இங்கே தெரிகிறது. அந்த பதார்த்தம் தான் பிள்ளைகள் செப்பு. அப்போ செப்பு சல்ஃபேட் கரைசலில் இந்த செப்பு பிள்ளைகள் Cu2+ அயனாக இருக்கிறது. அதனால தான் செப்பு சல்ஃபேட் கரைசல் நீல நிறமாக இருக்கிறது. 2வது பாருங்க அவதானத்தில், அந்த Cu2+ அந்த நீல நிறத்துக்கு காரணமான அயன்கள் வந்து பிள்ளைகள் அந்த ஆணியில் போய் படிந்தபடியத்தான் உங்களுக்கு கரைசலின் நிறம் மங்கி விட்டது. ஓகே, நாங்கள் இப்போ ப்ராக்டிக்கலுக்கு போவோம் பிள்ளைகள், கொஸ்டினுக்கு போவோம். First question is, mention 3 observations of the above practical. Blue color of the solution decreases, a reddish brown substance deposits on the nail, and at the bottom the temperature rises. Okay, these are the observations. First is the blue color of the solution decreases. அதாவது முதலாவதாக நாங்கள் அவதானித்தமண்டா பிள்ளைகள், அந்த கரைசலின் நீல நிறம் வந்து என்ன செய்யும், decreases குறைவடையும். செகண்ட் பாருங்க, a reddish brown substance deposit on the iron nail. iron nail அதாவது இரும்பு ஆணியின் மேல் ஒரு சிவப்பு நிறமான ரெட்டிஷ் ப்ரௌன் ஒரு செங்கபில நிறமான ஒரு பதார்த்தம் டிபாசிட் பண்ணியிருக்கு, அதாவது படிவடைந்து இருக்கிறது. அதுதான் பிள்ளைகள் செப்பு. தேர்ட் பாருங்க, இந்த தாக்கத்தில் the temperature of the bottom of the container is increases. அப்போ நீங்கள் செய்த அந்த உபகரணத்தின் அடியை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு வெப்பத்தை உணரக்கூடியதாக இருக்கும். ஸோ here the temperature is increases. The other practical is, mix the copper sulfate solution with the sodium hydroxide solution. The copper sulfate solution is a blue color solution, but the sodium hydroxide solution is a colorless solution. அதாவது பிள்ளைகள்,
கொப்பர் சல்ஃபேட்டு வந்து நீல நிறமான கரைசல் பிள்ளைகள், சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு நிறமற்ற கரைசல். இரண்டையும் நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம், அதாவது கலக்க போகிறோம். கலக்கும் போது முதலில் என்ன வருமெண்டா பிள்ளைகள், முதலில் கடுநிலமான ஒரு கரைசல் வரும் பிள்ளைகள். அதுக்குள்ள when the copper sulfate solution is added to the sodium hydroxide solution, நீங்கள் கொப்பர் சல்ஃபேட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுக்குள்ள சேர்க்க a formation of a light blue solid can be observed. அதாவது பிள்ளைகள் கவனிச்சிங்களா, இங்கே முதலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோமென்றால், write your observation that when you added the more copper sulfate solution with the sodium hydroxide solution and வினாவப்பட்டுள்ளது. அப்போ கவனிங்க பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆடிங், அதாவது முதல்ல நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்ல, அதாவது கடுநீல நிறமான ஒரு கரைசல் வரும் பிள்ளைகள். நீங்கள் மேலும் கொப்பர் சல்ஃபேட்டை சேர்க்கும் போது அங்கே பார்த்தீங்கள் என்றால் formation of light blue solid can be observed. Okay, அப்போ டார்க் ப்ளூ சொல்யூஷன் இஸ் ஃபார்ம். முதல்ல வந்து பிள்ளைகள் ஒரு கடும் நீல நிறமான கரைசல் தோண்டும். ஆன் ஃபர்தர் என்றது பிள்ளைகள் ஃபர்தர் அடிஷன் நீங்கள் மேலும் சேர்க்கும் போது எண்ணத்தை ஆஃப் கொப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், செப்பு சல்ஃபேட் கரைசலை சேர்க்கும்போது லைட் ப்ளூ சாலிட் இஸ் ஃபார்ம்ட். இங்கே வந்து ஒரு மெல்லிய நீல நிறமான திண்மம் உருவாகும் என்றதை நீங்கள் உங்களுடைய பாடசாலையில் இந்த ப்ராக்டிக்கலில் அவதானிப்பீங்கள். ஓகே, the second question is, Ladishana, what is the special name of the result of the solid in the practical? Precipitate. ஓகே, அதாவது பிள்ளைகள் இந்த ப்ராக்டிக்கலில் இந்த செயல்முறையில் வருகிற அந்த விளைவிண்ட ஸ்பெஷல் விசேட பெயர், இங்கு வருகிற அந்த வீழ்படிவிண்ட அந்த சொலிட்டின் பெயர் எப்படி அழைப்பீங்கள் என கேட்கப்பட்டுக்கிறது. நாங்கள் அதை சொல்லுவோம் பிள்ளைகள், வீழ்படிவண்டு, precipitate. ஓகே, the other practical is add a little dilute hydrochloric acids to the boiling tube. நாங்கள் இப்போ பிள்ளைகள் ஒரு கொதிகுழாய்க்குள்ள ஐதாக்கப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் கொஞ்சம் விட்டு இருக்கிறோம். add a piece of zinc into it. அதுக்குள்ள வந்து பிள்ளைகள் நாங்கள் ஒரு நாகத்தகட்டை இட்டுட்டு ரெக்கார்டாக ஒப்சர்வேஷன், எங்களுடைய அவதானத்தை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். Okay, when a granule of zinc is added into the hydrochloric acids, you see that zinc dissolves and a gas is liberated or released in your school lab. Okay, so Ladishana, state your observation when a granule of zinc is added into hydrochloric acids. The zinc dissolves and a gas is liberated. Okay, the zinc dissolve. என்ன செய்யுமாம், நாகம் கரையுமாம். A gas is released or liberated, அதாவது ஒரு வாயு வெளிவருமாம். What is the gas of this practical is released, Ladishana? Hydrogen gas. Okay, here the hydrogen gas is liberated. அதாவது பிள்ளைகள் நாகம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் தாக்கும் போது இங்கே பிள்ளைகள் ஒரு ஹைட்ரஜன் வாயு வெளிவரும். Ladishana, what is the other observation of this practical? If heat is increases, yes or no? Yes. Yes, heat is increases. Okay. Okay, pay your attention to the above activities. In all of them, new substance are formed. அப்போ பிள்ளைகள் நீங்கள் மேற்படி செயற்பாடுகளிலிருந்து பார்த்தபோது இரசாயன தாக்கங்களின் போது புதிய பதார்த்தங்கள் உருவாகி இருக்கின்றன. You already know that in the chemical changes new substance are formed. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் இரசாயன தாக்கங்களின் போது புதிய பதார்த்தங்கள் உருவாகும் என்று. Based on the observation made with regard to the chemical reaction stated in this chapter before, நாங்கள் இப்போ இந்த பாடத்தில் கற்ற இதன் அடிப்படையில் வந்த பிள்ளைகள்
பார்க்க போறோம். கெமிக்கல் ரியாக்ஷன் இரசாயன தாக்கங்களை பற்றி நாங்கள் அவதானித்திருக்கிறோம். Some of the following can be given as evidence in support. எவிடன்ஸ் என்றது பிள்ளைகள் சான்றுகள். in support உதவியாக உள்ள அல்லாட்டி ஆதாரமாக உள்ள of the fact that a chemical reaction has taken place in the above activities. அதாவது மேற்படி தாக்கங்கள் உள்ள பிள்ளைகள் இரசாயன தாக்கங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதற்கான உங்களுக்கு ஆதாரமாக இருந்த உதவியாக இருந்த சில எவிடன்ஸ் சான்றுகளை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பிள்ளைகள் the first is evaluation of gases. அதாவது என்ன, வாயுக்கள் வெளியேறி இருக்கும். சேஞ்சஸ் இன் கலர், நிறங்கள் மாற்றம் அடைந்திருக்கும். சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர், அதாவது வெப்பத்தில் மாற்றம் இருக்கலாம். அதாவது இட் இஸ் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், அதிகரித்திருக்கலாம் அல்லது குறைவடைந்திருக்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் precipitates, அதாவது வீழ்படிவுகள் உருவாகி இருக்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் ஆர் லைட், ஒலி அல்லது ஒளி உருவாகி இருக்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் an odor, அதாவது மனம் உருவாகி இருக்கலாம். These are the evidence for the chemical reaction. Okay. Rusting of iron, அதாவது இரும்பு துருப்பிடிக்கிறது. ரானிசிங் ஆஃப் மெட்டல்ஸ், அதாவது உலோகங்கள் வந்து பிள்ளைகள் மங்குதல் அடைகிறது. என்ன ரானிசிங் என்ன. அடுத்தது கம்பஸ்டன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். கம்பஸ்டன் என்றது பிள்ளைகள் தகனிக்கிறது. மெட்டீரியல்ஸ் என்றது பதார்த்தம். அப்போ பதார்த்தங்களின் தகனம். டிகே ஆஃப் ஆர்கானிக், டிகே என்றது பழுதடைகிறது. அதாவது டிகே என்றது உக்குறது பிள்ளைகள். இங்கே டிகே ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், சேதன பதார்த்தங்களின் உக்குறது, அதாவது சிதைந்து போகிறது. அடுத்தது டிபெண்டிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், என்ன காய்கள் பழுக்கிறது. பிளாஸ்ட் ஆஃப் கிரேக், அதாவது வெடி வந்து கொளுத்துறது அல்லது வெடிக்கிறது. அண்ட் டைகஸ்டன், டைகஸ்டன் என்றது பிள்ளைகள் சமிபாடு ஆஃப் ஃபுட் பை என்சைமஸ், அதாவது நொதியங்களினால உணவு சமிபாடு அடைகிறது. சம் கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது இவையெல்லாம் பிள்ளைகள் இரசாயன தாக்கங்கள் டேக்கிங் பிளேஸ் எவ்ரிடே இன் அவர் லைஃப், எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சில இரசாயன தாக்கங்கள் பிள்ளைகள். ஓகே, தேங்க்யூ.